Good afternoon to everyone. Good evening, students. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஐக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஹைவே வேக்கன்சி நமக்கு 90+ மேலே வந்திருக்கு. நீங்கள் 200 வேக்கண்ட் தான் வந்திருக்குன்னு சொல்லி யாருமே என்ன பண்ண வேணாம், ஒரி பண்ண வேணாம். ஏன்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் வந்துச்சு. பட் கவுன்சிலிங் அப்போ 500+ மேலே போயிடுச்சு. ஸோ இந்த தடவையுமே ஃபேக்டரி டிசைடிங் எதுவாக இருக்கும், ஜிஎஸ் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பாலிட்டிங்கிறது ஒரு 12 டேஸில் வெரி கிளியர் கட்டுவா என்ன பண்றோம், நம்ம கிளாஸ்ல முடிச்சு அடுத்த டெஸ்ட் பேட்ச்ங்கிறது கம்மிங் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா எதிர்பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு இந்தியன் எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற டாபிக்கும் பிளஸ் ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ்ங்கிற டாபிக் நமக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுவும் முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 சப்ஜெக்ட்ல இருக்க 40 மார்க்ஸை 20 மார்க்குங்கிறத மேக்சிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை நம்ம ரீச் பண்ணணும். நம்ம 35 டேஸ் பிளான்ல நம்ம எடுத்துட்டு போறோம். ஒன்ஸ் உங்களுக்கு கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ல அதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸுங்க பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 10:30 மணி வர 10:30 வர. ஆஃப்டர் 10:30ல இருந்து நம்ம 11 o'clock என்ன படிப்போம் அப்படின்னா, நம்ம ஏஇக்கு டிஎன்பிசிக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், கவர் பண்ண போறோம். அது கூட திருக்குறளுங்கிறத டெய்லியுமே என்ன பண்ண போறோம், 5 திருக்குறள் நம்ம என்ன பண்ண படிச்சு அந்த சிலபஸை நம்ம கவர் பண்ண போறோம். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் ஃபுல்லா இருக்கும். ரெக்கார்டு வீடியோ நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் தென் நம்ம நோட்ஸுங்கிற ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க அதுபடி என்ன பண்ணலாம், டெஸ்ட்டுங்கிறது அந்த நோட்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சிலபஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கணும், டீகோட் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே எல்லாமே நமக்கு கொடுத்துட்டோம். ஸோ நம்ம 30 டேட் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு ஆரம்பிக்க போறோம், பட்ஜெட் ஆரம்பிக்க போறோம், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்லாம் என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் யூனிட் 8ன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற ஒரு டாபிக் போவோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு மாடலுங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி இருக்கக்கூடிய நித்தி ஆயோக்குங்கிற கிளாஸ் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதை பத்தி உங்களுக்கு ப்ரீஃப் கிளாஸ் நம்ம எப்படி போகுங்கிறத நம்ம கிளியர் கட்டா நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸுங்கிற நம்ம என்ன பண்ணணும், நோட்ஸுங்கிறத எப்படி கிளாஸ் போகுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் கட்டா நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி ஆயோக்ங்கிற டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸ்ல நம்ம ஃபுல் கல்ச்சரா என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ங்கிறத உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு டெமோ பண்ணோம் அப்படின்னா கிளியர் கட்டா இருக்கும்ல, அதனாலதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த நிதி ஆயோக்கோட ஒர்க் என்ன அப்படின்னா, பாலிசி என்ன பண்ணுப்பா, மேக் பண்ணணும். சரிங்களா? இந்த நிதி ஆயோக்ல பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிளானிங் கமிஷன் நமக்கு தெரியும், 5 இயர் பிளான் படிச்சிருப்போம். அப்ப இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னா, அபாலிஷன் பண்ணிட்டுதான் என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக்ங்கிற ஒரு கான்செப்ட்ங்கிறது வந்துருச்சு. சரிங்களா? ஏன் பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணி நிதி ஆயோக் வந்துச்சு? பிளானிங் கமிஷன் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன் எந்த ஒரு ஸ்டேட்டோட சிஎம் உள்ள இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் அப்ரோச்சா இருந்துச்சு. சரிங்களா? ஆனா நிதி ஆயோக்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டும் சிஎம் இருப்பாங்க, அது பாட்டம் டு டாப் அப்ரோச்சா இருந்துச்சு. ஓகேவா? அதான் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன். ரெண்டாவது நமக்கு முக்கியமான பாயிண்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிதி ஆயோக்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் பாடினா நமக்கு ஆல்ரெடி நம்ம பாலிட்டில படிச்சிருப்போம். கான்ஸ்டியூஷனல் பாடினா ஒரு ஆர்டிகல் இருக்கணும். நான் கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர் ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் பாடினா அதுக்கு ஆர்டிகிளும் இருக்காது, ஆக்டும் இருக்காது. ஓகேங்களா? அது அதான் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. இதை நம்ம அப்ஜெக்டிவ்ல எப்படி கேட்பாங்கன்னா, நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நார் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நாட் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியா என்ன பண்ணுப்பா, ஒர்க் பண்ண. ஓகேவா? சரி, இந்த நித்தி ஆயோக் என்னைக்கு சார் ஃபார்ம் பண்ணா, 1 ஜனவரி 2015 தான் என்ன பண்ணாங்கன்னா நித்தி ஆயோக்ங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அஜய் சிப்பூர் கமிட்டிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுச்சுப்பா. சரிங்களா? அஜய் சிப்பூர் கமிட்டி பரிந்துரைப்படி தான், அஜய் கமிட்டியோட பரிந்துரைப்படி தான் நித்தி ஆயோக் என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சரி, இந்த நித்தி ஆயோக்குடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடந்துச்சுன்னு நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 8ஆம் தேதி
பிப்ரவரி மாசம் 2015 தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிறது நம்மளுக்கு நடந்துச்சு. சரிங்களா? இது ஃபுல்லாமே நம்மளுக்கு ஃபேக்டான டேட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நித்தி ஆயோக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளானிங் கமிஷனை அபாலிஷன் பண்ணிட்டு, அதாவது பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நித்தி ஆயோக்ங்கிறது வந்துச்சு. இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி. 1 ஜனவரி 2015 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அஜய் கமிட்டி ரெக்கமெண்ட் படி தான் நித்தி ஆயோக் ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? அந்த நித்தி ஆயோக்குடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா 8 பிப்ரவரி 2015. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட காம்போசிஷன் இது பண்ணணும்ப்பா. இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ காம்போசிஷன். ஸோ காம்போசிஷனை பொறுத்த முடியும் நம்ம முக்கியமான என்ன பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மன் நம்மளுக்கு கேட்பாங்கப்பா. இதுல நித்தி ஆயோக்ல யார் சேர்மனா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாங்க, சேர்மனா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்மனா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த நித்தி ஆயோக்குடைய வைஸ் சேர்மன் யாருன்னு கேட்பாங்க. ஸோ நித்தி ஆயோட வைஸ் சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா இருப்பாங்க. சரிங்களா? அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மனா இருப்பாங்க 2015. ஓகேங்களா? இப்ப 2024 25 இப்ப பிரசண்டா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சுமன் பேரி இருக்காங்கப்பா. பிரசண்டா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சுமன் பேரி இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த வைஸ் சேர்மனை யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நாமினேட்டட் பை இந்த வைஸ் சேர்மனை யார் நாமினேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் நாமினேட் பண்ணுவார். எலக்ட் பண்ண மாட்டாங்க, நாமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சிஇஓ யாரு, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இப்ப பிரசண்டா யார் இருக்காங்க பார்த்தோம்னா சுப்பிரமணியம் இருக்காங்கப்பா. நோட் பண்ணி வச்சுக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் தான் இப்ப பிரசண்டா நிதி ஆயோக்கோடைய சிஇஓவா என்ன பண்றாங்க, ஆக்ட் ஆகுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமா அடுத்தாங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ் அஃபிஷியோ கேட்பாங்கப்பா. யார் இதுல எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல் டைம் மெம்பர் சொல்லுவாங்கப்பா. ஆர் ஃபுல் டைம் மெம்பர். ஃபுல் டைம் மெம்பர் எவ்வளவு பேருன்னு கேட்பாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நித்தி ஆயோக்கை பொறுத்த முடியும் நம்மளுக்கு ஃபுல் டைம் மெம்பரா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மேக்சிமம் 4 பேர் இருப்பாங்கப்பா. சரிங்களா? இந்த மேக்சிமம் 4 பேருமே யாரு நாமினேட் பண்ணுவாங்கன்னா நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். நாமினேட்டட் பை நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாங்க, 4 பேர் நாமினேட் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் எதுல இருந்து வருவாங்க பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்து வருவாங்கப்பா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சார் அப்ப அந்த 4 பேர் யாருங்கிறது எக்ஸாம் பண்ணல நமக்கு அடுத்த ஆங்கில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அது யாரு அந்த 4 பேர் பாத்தீங்க அப்படின்னா 4 மினிஸ்ட்ரிப்பா. அந்த 4 மினிஸ்ட்ரி வருவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இந்த 4 மினிஸ்டர் வருவாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பரா இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல யார் பார்ட் டைம் மெம்பரா இருப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் டைம் மெம்பர் நோட் பண்ணி வச்சுங்கப்பா. பார்ட் டைம் மெம்பர், பார்ட் டைம் மெம்பரா இல்ல யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 பேர் இருப்பாங்கப்பா. பார்ட் டைம் மெம்பரா மேக்ஸிமம் நமக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு பேர் பார்ட் டைம் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்கப்பா. இந்த 2 பேர் பாத்தீங்கன்னா சில ரிலவெண்ட் இன்ஸ்டியூட்ல செலக்ட் பண்ணுவாங்கப்பா. நோட் பண்ணி வச்சுங்க, செலக்டட் ஃப்ரம் ரிலவெண்ட் இன்ஸ்டியூட். செலக்டட் ஃப்ரம் ரெலவெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செலக்டட் ஃப்ரம் ரெலவெண்ட் இன்ஸ்டிடியூட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல யார் கவர்னிங் கவுன்சிலா இருப்பான்னு முக்கியம்ப்பா. அப்ப நித்தி ஆயோக்ல யாரு கவர்னிங் கவுன்சிலா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சிஎம் வருவாங்கப்பா. சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்.
அப்போ எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் பார்த்துட்டோம். அதே மாதிரி கவர்னிங் கவுன்சில்ப்பா. கவர்னிங் கவுன்சில் யார் இருப்பாங்க அப்படின்னா சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட் இருப்பாங்கப்பா. எல்லா ஸ்டேட்டோடைய சிஎம் வருவாங்க. கவர்னிங் ஆஃப் ஆல் ஸ்டேட் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடி இருக்குல்லப்பா, யூடியோடைய லெப்டினன்ட் கவர்னர் வருவாங்கப்பா. யூடியோடைய லெப்டினன்ட் கவர்னர். அப்போ அசம்பிளி, அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய யூடி இருக்குல்ல, அதோட லெப்டினன்ட் கவர்னர் வருவாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதை பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் விங்னு இருக்குப்பா. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் விங்கிற டிபார்ட்மெண்ட்டை போய் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுல 3 இருக்குப்பா. என்னென்ன விங் பாருங்க? ரிசர்ச் விங், கன்சல்டன்சி விங், டீம் இந்தியா விங் அப்படின்னு 3 விங் இருக்குப்பா. 3 விங்குமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஷார்ட்கட் கரெக்ட் ஞாபகம், சிஆர்டி கரெக்ட் ஞாபகம். கன்சல்டன்சி விங்கு, ரிசர்ச் விங்கு, டீம் இந்தியா விங்கிற நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நித்தி ஆயோக் இருக்குல்லப்பா, இந்த நித்தி ஆயோட ஃபங்க்ஷனை ஒரு 4 இதுல எடுத்து வந்துருவாங்கப்பா. என்டையர் ஃபங்க்ஷனுமே நித்தி ஆயோடைய என்டையர் ஃபங்க்ஷனுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 கேட்டகரியில எடுத்து வந்துருவாங்க. சரிங்களா? அப்ப நித்தி ஆயோட ஃபங்க்ஷன் என்டையர் ஃபங்க்ஷனுமே 4 கேட்டகரியில எடுத்து வந்துருவாங்க. இது டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ப்பா. நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 4 ஃபேக்ட் என்ன சார் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட இவங்க ரிப்போர்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க எந்த ஒரு டாக்ஸும் இம்போஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதையுமே அமௌண்ட் ஃபண்ட் எல்லாம் அலோகேட்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. இவங்க முக்கியமான ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கூட்டுறவா இருக்குப்பா. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பண்ண மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? காம்படிஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு பாலிசி என்னப்பா டிசைன் பண்ணுவாங்கப்பா. டிசைன் பாலிசி, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எது மாதிரி போகலாம்னு சொல்லி பாலிசி மேக் பண்ணுவாங்க. டிசைன் பாலிசி. அந்த மேக் பண்ண பாலிசி என்ன பண்ணுவாங்க, மானிட்டரிங் பண்ணுவாங்கப்பா. கரெக்டா போய்க்கிருக்கான்னு சொல்லி மானிட்டரிங் பண்ணுவாங்க. மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்களதான் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா திங்க் டேங்க்னு சொல்லுவாங்கப்பா. இவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க். ஓகேவா? திங்க் டேங்க்னா அதாவது சிந்தனை களஞ்சியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க தான் அறிவு கண்டுபிடிப்பு மையமா இருப்பாங்கப்பா. இனோவேஷன் ஹப் நாலேஜ் சொல்லுவாங்க. ஹப் நாலேஜ் அதாவது உருவாக்கக்கூடியதை. இப்போ வந்து நம்ம எஸ்டிஜி வந்து ஹெல்த்ல வந்து கேரளா ஃபர்ஸ்ட் இருக்கு, தமிழ்நாடு செகண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் என்னப்பா போட்டி போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷனா போய்க்கு இருக்கும். அதான் காம்படிஷன். கோஆபரேட்டிவ் ஃபார் மத்திய அரசும் மாநில அரசும் ஒண்ணு போல இருக்கணும் அப்படின்னு. பாலிசி வந்து ஒரு தமிழ்நாடு இருக்குன்னா அந்த தமிழ்நாடு வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் இன்னும் சொல்லி நல்ல பாலிசி மேக் பண்ணுவாங்க. இப்போ மேக் பண்ண பாலிசி என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க, மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திங்க் டேங்க் நெற்களஞ்சியமா இருக்கும்பா. சிந்தனை கண்டுபிடிப்பு மையமா கூட நித்தி ஆயோக் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இவங்க அஜெண்டா பாத்தீங்கன்னா இவங்க போடக்கூடிய பிளான் ஃபுல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இதா பிரிப்பாங்கப்பா. 3 இயர்ஸ்க்கு ஒரு இது மாதிரி பிளான் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி 7 இயர்ஸ்க்கு சில விஷயத்த பிளான் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. சில விஷயத்த 15 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணி விஷன் பண்ணுவாங்கப்பா. இதை நம்ம விஷன் கூட சொல்லுவோம். 15 வருஷத்துக்கு அந்த பிளான் டிசைன் பாலிசி எல்லாம் மேக் பண்ற மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வரக்கூடிய நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நம்மளுக்கு அடிக்கடி என்ன கேட்கறாங்கன்னா நித்தி ஆயோக் எந்தெந்த ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணுதுங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கப்பா. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்து ஒரு 17 விதமான ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்டிஜி என்ன பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுங்கிறத ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குல்லப்பா, வாட்டர் ரிலேட்டடா ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்கப்பா. காம்போசிட்
காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ். காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் தண்ணீர் ரிலேட்டட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்கப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அதாவது நம்ம படிச்சிருப்போம் அம்ருத் ஸ்கீம் மாதிரி சில பிளேஸ் எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் பண்ற கார்பரேஷன் இது மாதிரி. ஸோ அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அட்டல் இன்னோவேஷன் மிஷன். அடுத்த பார்த்தீங்கன்னா சாத் ப்ரோக்ராம் சொல்லுவாங்கப்பா. ஷார்ட் எஸ்சிஏ டிஹெச்இ ஷார்ட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஜுகேஷன்ல ஹியூமன் கேபிட்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்கப்பா. அதான் சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல் இன் எஜுகேஷன். ஹியூமன் கேபிட்டல் இன் எஜுகேஷன், ஹியூமன் கேபிட்டல் எஜுகேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் இந்தியாவிலுமே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வளர்ச்சி அடையாம இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் பண்ணுவாங்கப்பா. அப்படி தமிழ்நாட்டுல சூஸ் பண்ண 2 டிஸ்ட்ரிக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ராம்நாடு மற்றும் விருதுநகர்ப்பா. சரிங்களா. அதான் ஆஸ்பிரண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இதே மாதிரி அவங்க வேற என்ன ரிப்போர்ட்ஸா ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடா ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. அதான் வேற கலர்ல எழுதி நோட் பண்ணீங்க. ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறத ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்கப்பா. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்கப்பா. ஹெல்த் இண்டெக்ஸ். சரிங்களா. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா. ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா ரிலேட்டடா ஒரு இது இருக்குல்லப்பா, இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் என்ன பண்றாங்க, குட் கவர்னன்ஸ் அது மாதிரி என்ன பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ், இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ்ங்கிற ரிப்போர்ட்டை அவங்க ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா. அதே மாதிரி உமனுக்கு பாத்தீங்கன்னா உமன் வந்து தொழில் முன்னேறல உருவாக்கணும்னு சொல்லி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்கப்பா. அது உமன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாங்கிற இந்தியா அவார்டு இந்த ரிப்போர்ட்டுங்கிற நம்ம ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி உமன்ல வேற என்ன பண்ணோம், உமன் வந்து தொழில் முனைவோர்களை உருவாக்குறாங்கப்பா. உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அந்த ரிப்போர்ட் என்னப்பா பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த முக்கியமான பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் பா. இது கொஸ்டின் கேட்கலாம். குட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட் என்னப்பா பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. அது இந்தியா வந்து சுதந்திரம் வந்து 76 வருஷமா, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நியூ இந்தியா, புது இந்தியா உருவாக்குறதுல நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்கப்பா. ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நியூ இந்தியா அட் 75 இந்த ரிப்போர்ட்டுமே யார் தான் ரிலீஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுச்சு. சரிங்களா. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இது எதிர்பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெத்தனால் எக்கனாமிக் ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்றாங்கப்பா. மெத்தனால் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன்ங்கிற ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்கப்பா. அதே மாதிரி லாஸ்ட் பாத்தீங்கன்னா
இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்த பாத்தீங்கன்னா இது மாதிரி கிட்டத்தட்ட 17 ரிப்போர்ட்டுக்கு நம்ம படிச்சுதான்ப்பா ஆகணும். ஏன்னா டிஎன்பிசி அடுத்த ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நித்தியோகில பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 பில்லர் இருக்குப்பா. சரிங்களா? நித்தியோகில பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 பில்லர் இருக்கு. நம்ம ஸ்கூல் புக் எக்கனாமிக்ஸ் புக்லேயே இருக்குப்பா. இதுல நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நித்தியோகில மொத்தம் எத்தனை பில்லர் இருக்கு பாத்தீங்கன்னா 7 பில்லர்ட்ட இருக்கு. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ பீப்புள், ப்ரோஆக்டிவ், பார்ட்டிசிபேஷன், அதே மாதிரி பார்த்தோம்னா எம்பவரிங், இன்க்ளூஷன் ஆஃப் ஆல், எல்லாத்தையும் சேர்ந்ததா இருக்கணும். இப்போ ப்ராஜெக்ட் எது வந்தாலும் எல்லாத்தையும் சேர்ந்தா இருக்கும். இன்க்ளூஷன் ஆஃப் ஆல், இது 4, இது 5. சரிங்களா? 6வது என்னன்னு பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டிப்பா. அப்போ வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட் பாலிசி எதா இருந்தாலும் எல்லாருக்குமே அது சமமா ஈக்குவாலிட்டியா இருக்கணும். அது மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையா இருக்கணும்ப்பா. டிரான்ஸ்பரன்சி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. இது இன்னும் டிஎன்பிஎஸ்சி கேட்டது இல்லப்பா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், சார் அப்போ நான் வந்து ஏ எக்ஸாம் படிச்சாலும் சரி, நான் குரூப் 2ல படிச்சாலும் சரி, குரூப் 1 இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமா படிச்சுதான்ப்பா ஆகணும். டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டு மாறி போச்சு. நீங்க முன்ன மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி டைரக்டா புக் கண்டென்ட் மட்டும் படிச்சா போதும், நீங்க புக்கை மட்டுமே படிச்சாம ஏல மார்க் வாங்கிடலாம், ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ணலாம், பண்ணிடலாம்ப்பா. 60க்கு மேலதான் எடுக்க முடியும். 60ல இருந்து 65க்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஆனா எல்லாரும் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து வெறும் ஜிஎஸ் ஸ்கூல் புக்கை மட்டும் தான் படிச்சுட்டு போறாங்களாங்கிறது பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்கு உரியதுதான். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல நல்ல விஷயத்தை எங்க படிக்கணும், கொஸ்டின்ஸ் என்ன ட்ரெண்ட்ல கேட்கறோம் அனலைஸ் பண்ணி போயிடுவாங்கப்பா. அப்போ மற்ற ஸ்டூடெண்ட் நம்மளுக்கும் எஜ்ஜு கொடுக்குற பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஓவரால் எல்லாருமே 130 to 140 ஸ்கோர் எடுத்துருவாங்க. ஆனா ஜிஎஸ் தான் பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டரா இருக்குப்பா. இப்போ ஏன்னா வரக்கூடிய ஏ எக்ஸாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நோட்டிபிகேஷன் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அப்போ இதுல ஜிஎஸ்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல தான்ப்பா தெரியும். நம்ம சொல்லிடலாம் ஸ்கூல் புக் படிச்சாவே 60 மார்க். ஆமாப்பா, ஸ்கூல் புக் மட்டுமே படிச்சா நீங்க 60 மார்க் போயிடலாம். ஆனா நீங்க ஜிஎஸ் மார்க் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸையோ மற்றவங்களோ ஷேர் பண்ணீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா 75+ மேலதான் இருப்பாங்க, 70க்கு மேலதான் இருப்பாங்க. அப்ப ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம படிச்சுதான்ப்பா ஆகணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா நித்தியோகங்கிறத நம்ம கிளாஸ் எடுத்தாச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம என்னப்பா பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த ஆங்கிள் நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் படிச்சா மட்டும்தான் நம்ம சர்வீஸ்ங்கிறது எடுக்க முடியும். நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம பேட்ச்ல நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா யூனஸ் ஐஏஎஸ் அகாடமில பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டிங்கிற கிளாஸ் நம்ம இதே மாதிரி நீட்டா டாபிக் வைஸ் போட்டு என்னப்பா பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70ல இருந்து 80 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, பாலிட்டி கிளாஸ் நீட்டா பக்காவா முடிச்சு ரெடி ஆகிட்டாங்க. வரக்கூடிய பேட்ச்ல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா 10 ஃபுல் டெஸ்ட்டுக்கு என்ன ஆகிருக்காங்க, ரெடி ஆகி இருக்காங்க. அவங்களுக்கு 10 ஃபுல் டெஸ்ட் ஆயிரும். வர 30ஆம் தேதி என்ன பண்ண போறோம், வர 30 இந்த மந்த் மே மாசம் 30ஆம் தேதி என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த 2 யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. அதாவது என்ன பாத்தீங்கன்னா எக்கனாமிக், இந்தியன் எக்கனாமிக் வித் என்னப்பா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் கல்ச்சர் ஹெரிட்டேஜ்ங்கிற டாபிக் என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்கும். நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா 10:30 மணி வரை என்ன பண்ண போறோம், கிளாஸ் எடுத்துட்டு போறோம். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அப் டு 11 o'clock வரை நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா திருக்குறள் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ப்பா. திருக்குறளும் ஏஐக்கு நம்ம எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. என்னைக்கு எக்ஸாம், ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அப்ப ஆகஸ்ட் 4ஆம் தேதி அப்படின்னா ஜூலைல எல்லாம் கொஸ்டின் பேப்பர் செட் ஆயிரும்பா. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜூன்ல இருந்து இதுக்கு மேல உள்ள 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுப்பா ஏக்கு நம்ம பார்த்துட்டு போகணும். அதாவது ஜான்ல இருந்து பார்க்கணும்ப்பா. அப்ப ஜான்ல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பக்காவா நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்துட்டு போறோம். அப்ப எக்ஸாம் டேட்டுங்கிறது ஜிஎஸ்க்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ப்பா. ஏன்னா இந்த ஜிஎஸ் முடிச்சுட்டு அடுத்த உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த மாசம் நம்ம ஜேடிஓ எழுத ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம இந்த அளவுக்கு நம்ம எக்கனாமிக்கு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ், பாலிட்டி ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அந்த பாலிட்டி முடிச்சது கூட நம்ம கிளாஸ் ஒரு ரெக்கார்டட் வீடியோவா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பர்ல நீங்க என்னப்பா கான்டாக்ட் பண்ணுங்கப்பா. 8072856116 இந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் கிளாஸ் வேணும், அது மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்டரி கிளாஸ் வேணும், நாங்க டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டோம் யூடியூப்ல. இல்ல டீட்டெயில் ஷெட்யூல் பார்க்கலனாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்கப்பா. உங்க டீட்டெயில் ஷெட்யூல், கிளாஸ் எது மாதிரி எடுத்துட்டு போறாங்க, மொத்தம் டாபிக் எப்படி கவர் பண்ண போறாங்கிறது ஹொலிஸ்டிக்கா உங்களுக்கான கிளாரிட்டியா வந்து இந்த கால்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க பிக் பண்ணுங்க.
இந்த காலில் உங்களுக்கு டவுட்டான கேளுங்க சரிங்களா. இப்ப நம்ம பார்த்த டாபிக்ல இப்ப 2023, 2024, இப்ப 2025 இந்த 3 வருஷத்துடைய எக்ஸாம்ல நித்தி ஆயோக்ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்க நம்ம என்ன பண்ண பண்றோம், நம்ம இன்ஸ்டியூட்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம்ப்பா சரிங்களா. பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்களே. பாருங்க நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. பிளானிங் கமிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் எதப்பா வந்துச்சு, நித்தி ஆயோக்ங்கிறது வந்துச்சு. நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிற என்னப்பா கரெக்ட் தான் சரிங்களா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நித்தி ஆயோக் டஸ் நாட் சர்வ்ஸ் அஸ் a நாலேஜ் ஹப்பாப்பா. நித்தி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கணக்கெடுக்கும் அறிவு மையம் அல்ல அப்படின்னு தப்புப்பா. நாட் வராது. கண்டிப்பா என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஒரு நாலேஜ் ஹப்பா சேல் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க தான் பாலிசியே மேக் பண்றாங்க. நம்ம படிச்சோமாப்பா, மொத்தம் 4 படிச்சோம். என்னென்ன படிச்சோம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், காம்படிஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா ஆக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன படிச்சோம், பாலிசிய மேக் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு பாயிண்ட் என்ன படிச்சோம், அதே மாதிரி மேக் பண்ண பாலிசிய மானிட்டரிங் பண்றாங்க. அதே மாதிரி இந்த மானிட்டரிங் வந்து எவாலுவேஷன் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன படிச்சோம், இவங்க ஒரு திங்க் டேங்கா ஆக்ட் ஆகுறாங்கப்பா. திங்க் டேங்க் அண்ட் நாலேஜ் ஹப்பா ஆக்ட் ஆகுறாங்க படிச்சோமா, இதுதான் கேட்டிருக்காங்க நாலேஜ் ஹப். அப்போ நாட்டுன்னு கொடுத்துருக்காங்கப்பா, இது தப்பு. அப்ப அசசன் கரெக்ட், ரீசனிங்கிறது தப்பு. அப்ப ஆன்சர் என்னப்பா, டீல இருக்கு பாருங்க. ஸ்கூல் புக்ல இதெல்லாம் இருக்காது. பாலிசி மேக், நாலேஜ் ஹப் நம்ம கிளியர் கட்டா படிச்சா மட்டும்தான்ப்பா நம்ம சர்வீஸ்ங்கிறது எடுக்க முடியும். ஏன்னா ஏங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கரெக்ட் தானே, மெயின்ஸும் கிடையாது இன்டர்வியூவும் கிடையாது. இனிமே போகக்கூடிய காலத்துல டிஎன்பிசி ட்ரெண்டை மாத்துவாங்க. ஏஇக்கும் மெயின்ஸ் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அப்படின்னா ஏக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த ஸ்டேஜிங் ப்ராசஸ் அடுத்தடுத்த மாறிக்கிட்டே போகும்பா சரிங்களா. நம்ம இருக்கும் போதே நம்ம கிளியர் கட்டா படிச்சு முதல் இந்த அட்டம்ப்ட்லயே நம்ம என்ன பண்ண உள்ள போயிடணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்க பாருங்க. நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம். என்ன கொஸ்டின் பாருங்க, பாருங்க நித்தி ஆயோக் வந்து எது ரோல் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. நித்தி ஆயோக் ஆக்ட் எஸ் திங்க் டேங்க். ஆமா, நித்தி ஆயோக் வந்து திங்க் டேங்கா ஆக்ட் ஆகும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட். நித்தி ஆயோக் என்னப்பா, பாலிசியை இம்போஸ் பண்ணுமாப்பா, மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் அப்படிலாம் கிடையாதுப்பா. இவங்க பாலிசியை மேக் தான் பண்ணுவாங்க. பாலிசியை மேக் தான் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் தான்ப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகேவா. அதே மாதிரி ஃபண்ட் அலோகேஷன் நித்தி ஆயோக் பண்ணாது. நித்தி ஆயோக் என்ன பண்ணா ஃபண்ட் அலோகேட் பண்ணாது. நித்தி ஆயோக் என்ன பண்ணா பாலிசியை மேக் பண்ணி மானிட்டரிங் பண்ணுவாங்க. அப்போ இது ரெண்டுமே ஆன்சர் வராது. அப்ப ஆன்சர் என்னப்பா 2 and 3. கரெக்ட் கேட்டாங்கன்னா ஆன்சர் 1 வரும். அப்ப கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ணும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்க எது கரெக்ட் கேட்டிருக்காங்க நித்தி ஆயோக்ல. நித்தி ஆயோக் பாருங்க, எல்லா ஸ்டேட் சிஎம் வருவாங்களா, ஆமா. கவர்னிங் கவுன்சில் நம்ம படிச்சோம். கவர்னிங் கவுன்சில் யார் வருவா, கவர்னிங் கவுன்சில் நம்ம என்ன படிச்சோம், கவர்னிங் கவுன்சில் நித்தி ஆயோக்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட் வருவாங்கப்பா. படிச்சோம் ஆமா, சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் வருவாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு பாயிண்ட் படிச்சோம், யூடில இருந்து யாருப்பா வருவா, யூடில இருந்து யார் வருவாங்க, லெப்டினன்ட் கவர்னர் வருவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா யூடிங்கிறவங்க வரவே மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன படிச்சோம், நித்தி ஆயோக் சேர்பர்சன் யாருப்பா, சேர்மன்னாலும் சேர்பர்சனாலும் ஒண்ணுதான். அப்ப நித்தி ஆயோக் சேர்மன் யாரு, பிஎம் தான் இருப்பாங்க. கரெக்டா, பிஎம் தான் என்ன பண்ணுவாங்க, சேர்மனா இருப்பாங்க. பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ங்கிற கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் வைஸ் சேர்மன் பார்த்தோம். வைஸ் சேர்மன் யாருப்பா, ஃபர்ஸ்ட் இருந்தா, ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்கன்னா அரவிந்த் பனகாரியா இருந்தாங்க. ரெண்டாவது வைஸ் சேர்மன் யாருப்பா இருந்தாங்க, சுமன் பெரி இருந்தாங்க. இவங்க நாமினேட் பண்ணுவாங்க, பிஎம்ங்கிறவங்க நாமினேட் பண்ணுவாங்க. ஆனா பினான்ஸ் மினிஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்கப்பா. அப்ப ஸ்டேட்மெண்ட் 3யும் தப்பு. அவன் என்ன கரெக்ட் தானே கேட்டிருக்கான். அப்ப கரெக்ட் என்ன, 2 only கரெக்ட். ஓகேங்களா. பாருங்கப்பா கொஸ்டின் இப்ப நடந்த எக்ஸாம் எல்லாமே 2023, 24 டிஎன்பிஎஸ்ல கேட்ட எக்ஸாம். மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே சேர்த்து நமக்கு எடுத்தாச்சு. ஓகேவா. இதே மாதிரிதான் நம்ம கிளாஸ் போகும். என்டையர் குவாலிட்டி, அதாவது என்டையர் குவாலிட்டியுமே இப்படிதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ரெக்கார்டு வீடியோ நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த வர 30ஆம் தேதி நம்ம கிளாஸ் இப்படிதான் போகும். எக்கனாமிக்ஸ் கிளாஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹிஸ்டரி கல்ச்சர் இதே மாதிரி தான் கிளாஸ் போவோம். ஒன்ஸ் கிளாஸ் போய்க்கு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், எவரி சாட்டர்டே கிளாஸ், மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் கிளாஸ் இருக்கும் நைட்டு. சாட்டர்டே என்ன பண்ணுவோம், அந்த வாரத்துக்கு என்ன கிளாஸ் நடந்துச்சோ அந்த கிளாஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டுக்காங்களோ இது மாதிரி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்படி பண்ணா மட்டும்தான் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன பார்க்க முடியும், எஜ்ஜுங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். அடுத்த பாருங்க, நித்தி ஆயோக் என்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டாங்கப்பா. என்னைக்குப்பா, 1 January 2015. அப்ப நித்தி ஆயோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்து பாத்தீங்கன்னா February 8ஆம் தேதி நடந்துச்சுப்பா. Feb 8, 2015 தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. அப்ப இந்த ஆங்கிள் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், பிரச்சனை நமக்கு தெரியும், டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க. இப்ப நடந்த எக்ஸாம் எப்படி எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கப்பா. நித்தி ஆயோக்கோட எய்ம் பாருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்றாங்க. ஆமா பண்றாங்க. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ஹான்ஸ் பண்றாங்க. அப்ப கரெக்ட். சரியா? ரெண்டா என்ன பண்ணோம், பிரைம் மினிஸ்டர் தான் நித்தி ஆயோட சேர்பர்சனா இருப்பாங்களா? பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் நித்தி ஆயோக் சேர். இதுவும் கரெக்டுப்பா. அடுத்த பாருங்க, நித்தி ஆயோடைய ஃபுல் டைம் மெம்பர் 8 பேரும் கொடுத்துருக்காங்கப்பா. தப்புப்பா. நித்தி ஆயோடைய ஃபுல் டைம் மெம்பர் எத்தனை பேர்ப்பா? 4 பேர் தான் இருக்காங்க. யார் யார் நம்ம படிச்சோம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அடுத்து என்ன படிச்சோம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. அடுத்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்ன படிச்சோம்? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். அடுத்து என்ன படிச்சோம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். 4 தான் படிச்சோம். ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 3ங்கிறது தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தப்புனா 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். பாருங்க, கொஸ்டின்ஸ் எப்படி 10ல கேட்டாங்க. இதெல்லாம் எங்கப்பா? ஸ்கூல் புக்ல எங்கேயுமே இருக்காது. ஃபுல் டைம் மெம்பர், ஆஃப் டைம் மெம்பர், அதெல்லாம் எதுவுமே ஸ்கூல் புக்ல இருக்காது. அதனால ஸ்கூல் புக்கை மட்டுமே படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஆனா ரேங்க் எடுக்க முடியாதுப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சு பாருங்க. நித்தி ஆயோடைய வைஸ் சேர்மன் பாருங்கப்பா. நித்தி ஆயோடைய ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. படிச்சோமாப்பா? இவர் தான் நித்தி ஆயோட ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன். இவரை நாமினேட் பண்றவங்க யாருன்னு படிச்சோம்? இவர் நாமினேட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிஎம் தான்ப்பா நாமினேட் பண்ணுவாங்க. சரியா? அப்ப பிரசன்டா நமக்கு எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் த பிரசன்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் கேட்டா ஆன்சர் என்னப்பா? சுமன் பேரி. சுமன் பேரி. இல்ல பிரசன்டா இருக்க நித்தி ஆயோக் சிஇஓ யாருன்னு கேட்டா சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். சரிங்களா? இப்படிதான்ப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. எது வந்து நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்கப்பா. எது நாட் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. நித்தி ஆயோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. நித்தி ஆயோடைய சேர்மன் பிஎம், நித்தி ஆயோட பேரண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுது. ஆனா நம்மளுக்கு இது தெரியலாம் கூட 4D என்ன வச்சிருக்கான் பாருங்கப்பா. நித்தி ஆயோக் எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சுன்னு கேட்கிறான்ப்பா. என்டிசிஆர் ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு. தப்பு. பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு. அப்போ ஒண்ணு தெரிஞ்சு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப நித்தி ஆயோக்ங்கிறது பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்துச்சு. அப்ப ஆன்சர் என்னப்பா? டி. பாருங்கப்பா, 2025 கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றான் பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க எக்கனாமிக்ஸ் எல்லா டாபிக்கும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா டாபிக்கும், பாலிட்டி எல்லா டாபிக்கும் அச்சீவ் பண்ணிட்டு போனா மட்டும் தான் பாலிட்டியில 15க்கு மினிமம் 13+ ஆச்சு எடுக்க முடியும். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் விட்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பாத்தீங்கன்னா 20க்கு ஒரு 16+ எடுக்க முடியும். அதே மாதிரி யூனிட் 8 தமிழ்நாடு கல்ச்சர்ல 20க்கு அட்லீஸ்ட் ஒரு 14+ மேல எடுக்க முடியும். இப்படி எடுத்தாதான்ப்பா ஜிஎஸ் ஸ்கோர் ஏறும். இது நல்லா பார்த்துட்டு மேக்ஸ் நல்லா 25க்கு ஒரு 23+ ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் ஜிஎஸ்ல அபோவ் 70க்கு மேல வரும். நம்ம சும்மா புக் கண்டென்ட் எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க என்ன ட்ரெண்டு கேட்காம புக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் திறந்து பார்க்காம சும்மா கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா மார்க் எடுக்க முடியும் தான். நான் எடுக்க முடியான்னு சொல்ல, 60-65 தான் வரும். அப்ப கிளியர் கட்டா எப்படி படிக்குங்கிற ஸ்ட்ராட்டஜியோட படிச்சானா ஜிஎஸ்ல 75 எடுக்கலாம். டெக்ல ஒரு 130+ மேல நம்ம ஸ்கோர் பண்ணாவே ஒரு டீசென்டா என்ன பண்ணலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்க, ரிப்போர்ட் வந்து எவ்வளவு முக்கியம்னு பாருங்கப்பா. நம்ம ஒரு 17 ரிப்போர்ட் படிச்சோமா, நித்தியோக்கு என்னென்ன ரிப்போர்ட்னு பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. அட்டல் இனோவேஷன் மிஷன் நம்ம 17 ரிப்போர்ட் படிச்சோமா. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது. இந்த அட்டல் இனோவேஷன் மிஷன் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றா, டெவலப் பண்றா? நித்தி ஆயோக். நம்ம படிச்சோம் பாருங்க. கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. அட்டல் இனோவேஷன் மிஷன் நித்தி ஆயோக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்காம பாருங்க. ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி ரிப்போர்ட் பாருங்கப்பா. கேட்டாங்க பாருங்க. அப்போ பள்ளி கல்வித்துறையோட மேம்பாட்டு அமைப்போடைய ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றது யாருன்னு பண்ணா நித்தி ஆயோக் தான். பாருங்கப்பா. அப்போ அந்த 17 ரிப்போர்ட் படிக்கணுமான்னு இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஐடியா வந்திருக்கும். படிக்காம நம்ம போயிட்டோம் அப்படின்னா போச்சுப்பா. இதுல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. நித்தி ஆயோக்கோடைய ஃபெடரலிசம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா இல்ல கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் காம்படிஷனா? காம்படிஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தான். ஓகேவா? இதெல்லாம் பாருங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த நித்தியோட ஃபெடரலிசம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, காம்படிஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். 4 படிச்சோமாப்பா. என்னென்ன படிச்சோம்? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ரெண்டாவது என்ன படிச்சோம்? பாலிசி மேக் பண்ணுவாங்க. பாலிசி மேக் பண்ண பாலிசி என்ன பண்ணுவாங்க? மானிட்டர் பண்ணுவாங்க. மானிட்டரிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங்,
மானிட்டரிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அது திங்க் டேங்கா நாலேஜ் ஹப் ஆக்ட் பண்ணுவாங்க. திங்க் டேங்க் அண்ட் நாலேஜ் ஹப் படிச்சோமா, நாலேஜ் ஹப் அந்த அந்த பாயிண்ட் தான் இங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, நித்தியோடைய ஃபங்க்ஷனல் ஹெட்டா வைஸ் சேர்மன் இருப்பாங்கப்பா. நித்தியோடைய சேர்மனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நித்தியோடைய சேர்மன் இருக்காங்கல்ல, நித்தியோட வைஸ் சேர்மன், அவர் தான் ஃபங்க்ஷனல் ஹெட்டா ஆக்ட் ஆவாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நித்தியோட ஃபங்க்ஷனல் ஹெட் யாருன்னா வைஸ் சேர்மன். வைஸ் சேர்மன் இப்ப யாருப்பா இருக்கா? சுமன் பேரி. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு இருந்தாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, பாருங்கப்பா, இது லாஸ்ட் டைம் கேட்ட, இப்போ ஒரு லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்ஸ்பா. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. நித்தியோக்கு வந்து என்னென்ன ரிப்போர்ட்டர் லான்ச் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நான் படிச்சோமா, காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை நித்தியோக்கு லான்ச் பண்ணுது. இப்பதான் தனியா ஒரு கொஸ்டின் கேட்டாங்களாப்பா, ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், அது நித்தியோக்கு தான். அர்பன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம சொல்லவே இல்லை. அந்த 17 அர்பன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வராதுப்பா. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னப்பா? 1 and 2 ஒன்லி மட்டும்தான். ஓகேவா? அதே மாதிரி நித்தியோக்கு என்னைக்கு வந்துச்சு? Jan 1, 2015 வந்துச்சு. சரிங்களா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிஎன்பிசியை பொறுத்த முடியும், டிஎன்பிசியை பொறுத்த முடியும் அவன் ட்ரெண்டுங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்கான்ப்பா. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கும் போதே நீங்க என்ன பண்ணா, இந்த 35 days பிளான் என்ன பண்ணா பக்காவா யூஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நான் ஏஇக்கு குரூப் 1 குரூப் 2 என்ன கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துருவோம். டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒரு 8 month கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பக்காவா நம்ம முடிச்சிருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்குறள் ஸ்கூல் புக் + 20 அதிகாரம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்ப்பா. அதிகாரம் அதையும் நம்ம கிளாஸ்ல எடுத்துருவோம். அடுத்த பாத்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் படிக்கணும்ப்பா. பட்ஜெட் படிக்கணும். பாலிசி நோட்ஸ் எல்லாமே படிச்சிருவோம். கிட்டத்தட்ட பாலிசி நோட் பண்ண உமன் எம்பவர்மெண்ட்க்கு எப்படி இருக்கு பாலிசி நோட்ஸ்னா, தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் தான் அச்சீவ்மெண்ட். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளது நம்ம கொஸ்டின் இதுல தான் கேட்பாங்க. உமன் படிக்கணும், சைல்டு படிக்கணும், டிரான்ஸ்ஜெண்டர் படிக்கணும், என்விரான்மெண்டல் படிக்கணும், என்விரான்மெண்டல் டேட்டா படிக்கணும், இ கவர்னன்ஸ் படிக்கணும். இது மாதிரி என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு 7 பாலிசி நோட்ஸ் நம்ம படிச்சு கிளாஸ் நம்ம எடுத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் படிக்கணும்ப்பா. தமிழ்நாடு பட்ஜெட் படிக்கணும், தமிழ்நாடுடைய அக்ரிகல்ச்சர் படிக்கணும், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் படிக்கணும், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஃபேக்ட், ஸ்கூல் புக் கண்டென்ட் எல்லாமே பாலிட்டி எக்கனாமிக்ஸ்ல எல்லாமே நம்ம என்ன பண்ணி எடுத்துருவோம். இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாலிட்டி ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், நம்ம யூனஸ் அகாடமி நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்போம், அப்டேட் பண்ணிருப்போம் உள்ள. நீங்க அதெல்லாம் போய் பாருங்க. கிளாஸ் உங்களுக்கு வேணும், இது மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கப்பா. 8072856116. ஃபர்தர் டீட்டெயில் இருந்துச்சுன்னா இது நீங்க வந்து கண்டக்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, வரக்கூடிய நாள் மிகவும் ரொம்ப நெருங்கிச்சுப்பா. வெறும் 74 நாட்கள் மட்டும்தான் இருக்கு ஏஐ எக்ஸாமுக்கு. ஸோ இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இன்னையிலேருந்து நீங்க ப்ராப்பரா கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க அடிக்க முடியும். லாஸ்ட் டைம் படிச்சுக்கலாம், வெறும் டெக்கை மட்டுமே படிச்சுட்டு லாஸ்ட் டைம் ஜிஎஸ் படிச்சுக்கலாம் போனீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பருங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்கோர் பண்ணணும். ஆனா எவ்வளவு ஸ்கோர் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இருக்கக்கூடிய டைமை ப்ராப்பரா அண்ட் எஃபிஷியன்ஸா யூஸ் பண்ணுங்க. டெக்கையுமே கிளியர் கட்டா படிங்கப்பா. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஜிஎஸ்மே நீங்க பாருங்க. நம்ம ஜிஎஸ் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, கிளாஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே இருக்கும் ஜிஎஸ் கிளாஸ். எவரி சாட்டர்டே என்ன பண்ணுவோம்னா, அந்த வீக்ல என்ன கொஸ்டின் படிச்சோமோ அதெல்லாம் இன்னைக்கு நித்தியோக்ல எப்படி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவரி டாபிக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட்பா. தேங்க்யூ.